मिट्टी में से देखो जरा நிறுத்துடி. காக்கா ஆடுனா காக்கா வலிப்பான், கடைக்குட்டி ஆடுனா கன்றாவி வலிப்பான். ஏண்டி பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இல்லாம என்னடி ஆட்டம் இது? பாட்டி தம்பியும் தான் ஆடுறான், அவனை எதுவுமே கேட்காத, எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லு. ஏய், அவன் ஆம்பளை பையன்டி, அவன் ஆடலாம், நீ ஆடலாமா? பாட்டி, நான் டூர் போறேன், எனக்கு பைசா வேணும். வாங்கி கொட ராசா, போயிட்டு வா. பாட்டி நானும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூர் போகணும் பாட்டி. செடிய நட்டா விளையுமா பயிறு, நீ வெளியில போனா எரியுமா யா வயிறு. நீ ஒன்னும் போவேணாம், வீட்லயே இருந்து வீட்டு வேலைய காத்துக்கோ. பாட்டி, மேட்ச் பாத்தியா இன்னைக்கு? குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. அப்படி குடிச்சு குடிச்சே போயிட்டான் உன் தாத்தா. அதுக்கப்புறம் நான் எங்கடா மேட்ச் பார்த்து போடுறது, கிடைக்கிற சட்டைய போட்டுக்கிறேன். பாட்டி, உன் சேலைக்கு மேட்சிங்கா கேட்டேன். டிவில கிரிக்கெட் மேட்ச் பாத்தியா? பாகிஸ்தான் தோத்துருச்சு. மண்ணெண்ண வேப்பெண்ண கடலெண்ண, பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன? சரி, அதை விடு. நேத்து நான் ஆடுனே, அதையாச்சும் பாத்தியா? பாத்தேன்டா. போனதுக்கு முன்னாடி சாவு குத்து ஆட்டம் போட்டுக்கிட்டு போனியே, பார்த்தேன். பாட்டி, நான் கிரிக்கெட் ஆடுனத பாத்தியான்னு கேட்டேன். ஐயோ ஐயோ, நீ ஆடுற ஆட்டம் போதாதா பாட்டி? வேர்க்கடலை பொட்டுக்கடலை நிலக்கடலை, நீ சொன்னது சிரிப்பே வரல. சரி பாட்டி, நான் விளையாட போறேன். டேய் தம்பி, அக்காவும் வரேன்டா, பிளீஸ்டா, என்னையும் கூட்டிட்டு போடா. ஏய், இது கிரிக்கெட், ஆம்பளைங்க விளையாடுற விளையாட்டு, உன்னாலாம் விளையாட முடியாது. நீ வீட்டு வேலையை தான் பார்க்கணும். அப்படி என்னடா இருக்கு அதுல? என்னால முடியாதுன்னு சொல்ற? நானும் கிரிக்கெட் விளையாண்டு ஒரு நாளைக்கு இந்தியாவுக்காக விளையாடி காட்டுறேன் பாரு. கோழி அடிச்சானா 6, ஜலதோஷத்துக்கு போட்டாலாம் விக்ஸ். ஒன்னாலலாம் முடியாதுடி, போய் ஒழுங்கா வீட்டு வேலைய பாரு. டேய், கடை வாங்கிட்டு மாறு வருஷத்துல மேட்ச் ஆட வந்துட்டீங்களடா. சரி, டாஸ் போடுறேன், பூவா தலையா? எங்களுக்கு பூ. அதுவும் மல்லிகை பூவா கொடுங்க. டேய் மங்குஸ் மண்டையா உன்ன. சரி, உங்களுக்கு? நாங்க எப்பவுமே தலைதான். பூ, கங்க்ராட்ஸ், நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கிரிக்கெட் மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. பண்ணி மேய்க்கிறவங்களெல்லாம் விளையாட கூட்டு வந்தா இப்படிதான். சரி, உங்களுக்கு பேட்டிங் வேணுமா இல்ல பவுலிங்கா? எது விலை கூட, பேட்டா பாலா? பேட்டு தான். அப்ப நாங்க பேட்டே எடுத்துக்கிறோம். அண்ணே நானும் விளையாட வரேன் அண்ணே. இது பயலுக விளையாடுற விளையாட்டுமா, நீ போய் ஓரமா நில்லு. பிளீஸ்ண்ணே, சேர்த்துக்கோங்கண்ணே. உன்னை சேர்த்துக்கிறேன், வீட்டுல போய் யாராவது பெரியவங்கள கூட்டிட்டு வா. நீ இப்போ போ. டேய், இன்னைக்கு நீ எவ்வளவு அடிக்க போற? இது தெரியாதா உனக்கு? நேத்து ஆப்பு அடிச்சேன், இன்னைக்கு புல்லு அடிக்கணும். டேய், எவ்வளவு ரன் அடிக்க போறேன்னு கேட்டா எதை சொல்ற பாரு. டேய், உன் பேடங்கடா? என் பையன் பரீட்சை எழுத பேடு இல்லன்னு சொன்னான், அதான் குடுத்துட்டேன். டேய், இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நாய, நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. நான் நடுவர்றா, நடுவுல தாண்டா நிப்பேன். யோ அம்பையரு, குடிச்சிட்டு வந்த மாதிரி பால் போடுறாங்க. நான் ஸ்பின் பவுலிங் போடுறேன், அதான் சுத்தி சுத்தி போடுறேன். எனக்கு என்ன கந்திஷ்டியா சுத்தி போடுறதுக்கு? டேய், பெயிண்ட் அடிக்காத தகர டப்பா மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு ஸ்பின் பால் போடுறான்னா ஒழுங்கா போடுறா. அபிசான், நாட் அவுட். பால் முட்டில பட்டுடுச்சுல்ல. டேய், அது லெக்கம் பேர் முட்டில பட்டு போகுதா? இவ்வளவு அகலமா போட்டுட்டு அவிசாட்டான். நீ போ. ஏய், நீ வா. அங்க வாங்க, பந்த எங்க வச்சு தேய்க்கிறான்னு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா? பந்த அங்க துடைக்காத பாரு, வேற இடத்துல வச்சு துடை பாருங்க. நீ முதல்ல விளையாடியா? விளையாடு. டேய், பால் போயிட்டு இருக்கு, ஏன்டா பிடிக்கல? எச்சி பட்ட பால யாராச்சும் கையில புடிப்பாங்களா? ஒழுங்கா புடிடா பால. டேய், கேட்ச் பிடிக்க போறான்டா. இப்ப பாரு. அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம்பா.
இடுப்புல தாயத்து போட்டிருக்கேன்டா, அதோட பவர் அவுட்டே ஆக மாட்டேன். ஓகே, டீ பிரேக். இல்ல டீ சாப்பிட போங்க. ச்சே, நம்மளாலலாம் கிரிக்கெட்டே விளையாட முடியலையே. ஹை பாலு, ஆனா பால் யாரோடதுன்னு தெரியலையே. யார் நீங்க? ஏ பொண்ணு, அந்த பால கூட என்கிட்ட தரமாட்டேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஊசி போன ஸ்மெல் வரும்போதே தெரியுது. நான் தான் இந்திரலோகத்து அரசி ஊர்வசி. அங்க மேனகா, ரம்பா எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். ஃபீல்டிங் மிஸ் ஆயிருச்சு, பால் கீழே விழுந்துருச்சு, எடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். என்னது கிரிக்கெட்டா? பெண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடலாமா? அங்க விளையாட முடியுமா? ஏன் பெண்ணே இந்த கேள்வி கேட்கிறாய்? விளையாடலாமே, ஆணும் பெண்ணும் சமம்தானே. மேலோகத்துல ஆணும் பெண்ணும் ஒண்ணு, அரியும் சிவனும் ஒண்ணு. பூலோகத்துல இந்த அடிப்படையில தான் சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க தான் ஆம்பளைக்கு அமிர்தமும் பொம்பளைக்கு அல்வாவும் கொடுக்கறீங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கள்ளிப்பாலும், பிறந்து தொலைச்சிட்டா ஆசிட்டும் கையில வச்சுக்கிட்டு அலையறீங்க. கேட்டா ஆறறிவு பகுத்தறிவுன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆண் மிருகமும் பெண் மிருகத்தை தரக்குறைவா நடத்தினது இல்ல. என்ன இனமோ இந்த மனித இனம். அக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இங்க பார்ட்டிமா நான் பொண்ணுங்கிறதுனால என்ன இப்படிதான் நடத்துறாங்க. உனக்கு விளையாடணும்னு ஆசை இருக்கு இல்லையா? அப்போ உன்னுடைய தன்னம்பிக்கைய நீதான் வெளிக்காட்டணும். நீதான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போ நீங்க என்ன கிரிக்கெட்ல சேர்த்து விடுவீங்களா ப்ளீஸ்? சரி, நீ முன்னால் செல், நான் வருகிறேன். அண்ணே, அண்ணே. வாம்மா, யார கூட்டிட்டு வந்திருக்க? எங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா வர உனக்கு கொக்கா எங்க அவ? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இந்த பொண்ணையும் உங்க கூட விளையாட்டுல சேர்த்துக்கோங்க. சேர்க்கணும்னா நீங்க முதல்ல எங்க கூட விளையாடுங்க, அப்புறம் சேர்த்துக்கிறேன். சரி, நான் பால் போடுறேன். கண்ணே முக்கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா. டேய், பால புடினா கால பிடிக்கிற. இவர் ரன்னு ஓடாம நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அண்ணா எந்திரிக்கண்ணா. அண்ணே, ரன் அடிச்சு ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பொண்ணை பிடிச்சி தோத்துட்டீங்கண்ணே. எந்திரிச்சு போங்கடா எடுபட்ட பயல்களா. ஒரு மண்ணு விளையாட தெரியல. நீ வா, உனக்கு நானே ட்ரைனிங் கொடுக்கறேன். நான் உனக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரேன். விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட விளையாடு. நீ படிப்படியா முன்னேறி ஒரு நாள் இந்தியாவுக்காக விளையாடலாம். அக்கா, இது விளையாட பேட் பால் அப்படின்னு எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய செலவாகுமே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்க ஊர்லயே ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. பொண்ணு நினைச்சா எதுவும் செய்ய முடியும். ஒரு காலத்துல படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, படிச்சு காட்டினீங்க. மார்க் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க, மார்க் வாங்கி காட்டுனீங்க. நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னாங்க, ஆண்டு காட்டினீங்க. எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த கிரிக்கெட் ஆட முடியாதா என்ன? எதிரில வர்ற ஒவ்வொரு பந்தையும் உன் பாட்டி சொன்னதை நினைச்சு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அத்தனையும் சிக்ஸர் தான். ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா இந்தியாவுக்காக விளையாடி பெண்களுக்கு பெருமை சேர்ப்பேன். சரித்திரம் புரட்டு, போராட்டம் பல்லாயிரம்.
தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சீரைந்தும் my game is beyond pain do or die be the best look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை 5 வருடங்களுக்கு பிறகு டேய் நம்ம ஊர் பொண்ணு இந்தியாக்காக விளையாட போகுதுடா. இங்க என்னடா வெட்டி பேச்சு, வாங்கடா எல்லாம் டிவி பார்க்க போலாம். சரி வா வா போலாம் போலாம். This is a crucial moment now. The India need 6 runs in one ball. He finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28. சாதிப்பதற்கு ஆண் என்ன பெண் என்ன, பாலினம் பார்த்து சாதனையாளர்களை சமாதியாக்குவது முடியட்டுமே. இனியாவது பெண்ணுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வானம் விடியட்டுமே.